எல்லாருக்கும் வணக்கம். பிக் மை ஸ்டாக்ஸோட டெய்லி மார்க்கெட் அப்டேட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு அதிரடியான நாள்னே சொல்லலாம். வாங்க இன்னைக்கு என்னென்ன நடந்தது, நம்பர்ஸ் என்ன சொல்லுது, ஏன் மார்க்கெட் இப்படி ஏறுச்சுன்னு டீடைலா பார்க்கலாம். ஆமாங்க, நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ் தொடர்ந்து 3வது நாளா ஒரு பெரிய ஏற்றத்தை சந்திச்சிருக்கு. சொல்லப்போனா இது ஒரு ஹேட்ரிக் வெற்றி மாதிரி. இதனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இப்போ செம உற்சாகத்துல இருக்காங்க. பிரதல நம்ம சென்செக்ஸை பார்க்கலாம். இன்னைக்கு மட்டும் 753 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 1% ஜம்ப். இதனால சென்செக்ஸ் 79,273ங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம். சென்செக்ஸ் மட்டும் இல்ல, நம்ம நிஃப்டி 50யும் சும்மா இல்ல. நிஃப்டி பாத்தீங்கன்னா 211 பாயிண்ட்ஸ் மேல போய் 24,576ங்கிற ஒரு புது உச்சத்தை தொட்டிருக்கு. இதுல இருந்தே தெரியுது மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எவ்வளவு பாசிட்டிவா இருக்குன்னு. ஓகே, இந்த நம்பர்ஸ் எல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு. ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வர்றதுக்கு என்னதான் காரணம்? வாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஏறுனதுக்கு இல்ல, பல காரணங்கள் இருக்கு. குளோபல் லெவல்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஈரான் சமாதான பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிற நம்பிக்கை. நம்ம ஊர்ல கம்பெனிகளோட 4ஆம் காலாண்டு ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதோட கச்சா எண்ணெய் விலையும் குறைஞ்சிருக்கு. மார்க்கெட்ல இருந்த பதட்டமும் தணிஞ்சிருக்கு. இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த ஏற்றத்துக்கு காரணம். சரி, நம்பர்ஸ் பார்த்தாச்சு, காரணங்களையும் பார்த்தாச்சு. இப்போ எந்த செக்டார்ஸ், எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு மார்க்கெட்டை முன்னாடி கொண்டு போச்சுன்னு பார்க்கலாம். வாங்க இன்னைக்கோட வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ரேலில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு செக்டார் மட்டும் இல்ல, மார்க்கெட் முழுக்கவே ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருந்துச்சு. முக்கியமா சொல்லணும்னா எஃப்எம்சிஜி செக்டார் 2.5% மேலையும், ரியாலிட்டி செக்டார் 2% மேலையும், பேங்க்ஸ் கிட்டத்தட்ட 1.5% ஏறி இன்னைக்கு ஷோவை ஸ்டீல் பண்ணிட்டாங்க. ஸ்டாக்ஸ்னு வரும்போது நெஸ்லே இந்தியா, ட்ரெண்ட் மாதிரி பங்குகள் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸா இருந்தாங்க. அதே சமயத்துல எஸ்பிஐ லைஃப், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி சில பங்குகள் கொஞ்சம் நஷ்டத்தை சந்திச்சுது. ஆனா சென்செக்ஸை இந்த அளவுக்கு தூக்கி விட்டதுல ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் மாதிரி பெரிய வங்கிகளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. சரி, மார்க்கெட் இப்படி மூவ் ஆகுதே, இத பத்தி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா நமக்கு ஒரு பெட்டர் பிக்சர் கிடைக்கும் இல்லையா? வாங்க பார்க்கலாம். என்ரிச் மணியோட சிஇஓ திரு பொன்முடி ஆர் என்ன சொல்றாருன்னா, மார்க்கெட்ல ஒரு நம்பிக்கை இருக்கு, ஆனா அதே சமயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. உலக அளவுல போர் பதற்றம் கொஞ்சம் கொஞ்சமா குறையறது இதை காட்டுது. அது ஒரு நல்ல விஷயம்தான். சோ அனலிஸ்ட் கிட்ட 2 விதமான கருத்து இருக்கு. ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் பாசிட்டிவா, அதாவது புல்லிஷா இருந்தாலும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா மார்க்கெட் ஓவர் பாட் ஜோன்ல இருக்கு, அதாவது ரொம்ப வேகமா ஏறிடுச்சு, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு எச்சரிக்கிறாங்க. இதுக்கு மேல ஏதாவது ஒரு சர்வதேச நியூஸ் வந்தா கூட மார்க்கெட்ல திடீர்னு மாற்றம் வரலாம்னு சொல்றாங்க. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, ஆனா கதை இதோட முடியல. இனிமே என்ன நடக்கும்? ஒரு இன்வெஸ்டரா நாம அடுத்து வரப்போற நாட்கள்ல எதையெல்லாம் கவனிக்கணும்? வாங்க அத பத்தி பேசலாம். இப்போ உங்க எல்லாருடைய மனசுலயும் இதே கேள்விதான் ஓடிட்டு இருக்கோம். சரி, இங்க இருந்து மார்க்கெட் எப்படி போகும்? இதுதான் $1 மில்லியன் கொஸ்டின் இல்லையா? அதுக்கான சில க்ளூஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து வரப்போற நாட்கள்ல நம்ம சில விஷயங்களை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். 1, அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை முடிவு என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். 2வது, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்ம மார்க்கெட்ல பணத்தை போடுறாங்களா இல்ல எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும். 3வது, கம்பெனிகளோட அடுத்த ரிசல்ட்ஸ், அப்புறம் கச்சா எண்ணெய் விலை. இந்த விஷயங்கள்லாம் மார்க்கெட்டோட அடுத்த கட்ட நகர்வை தீர்மானிக்க போகுது. இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்கள் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர்கள் அல்ல. இந்த உள்ளடக்கம் தகவல் மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. நீங்க எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கண்டிப்பா ஆலோசனை கேளுங்க. இன்னைக்கு எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த அப்டேட்ல சந்திப்போம்.